ஹாய். இங்கிலாந்தில் நடைபெற்று வந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் சதீஷ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 336 ஓட்டங்களால் வெற்றியிட்டிருக்கிறது. இதில் சிறப்பம்சமாக இந்திய அணியினுடைய டெஸ்ட் கேப்டன் கில் 430 ஓட்டங்களை பெற்று ஒரு போட்டியில் 400க்கும் மேலே பெற்ற அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர்களுடைய வரிசையில் 4வது வீரராக அவர் சேர்ந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி 3 வீரர்கள் இருக்காங்க. இதில் 430 ஓட்டங்களை பெற்று 2வது வீரராக தன்னை வரலாற்று சாதனையில் தக்க வைத்திருக்கிறார் கில். முதலாவது இன்னிங்ஸில் 269 ஓட்டங்களையும் 2வது இன்னிங்ஸில் 161 ஓட்டங்களையும் பெற்று மொத்தமாக 430 ஓட்டங்களை பெற்று அதிகூடிய ஒரு டெஸ்டில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர்களுடைய வரிசையில் 2வது இடத்துக்கு முன்னேறி வரலாற்று சாதனையை பதிவு செய்திருக்கிறார். இந்த வரிசையில் முதல் 3 வீரர்கள் இருக்காங்க. இவர் 4வது வீரராக சேர்ந்திருக்கிறார். முதலாவது இருப்பவர் 456 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட கூச். கேப்டனின் இந்த வரலாற்று சாதனையோடு இந்திய அணி 1011 ஓட்டங்களை பெற்றுக்கொள்கிறது. இங்கிலாந்து மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணி பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டம் வரலாற்றிலே இதுதான் அதிகூடியது. ஆகவே இந்திய அணியினுடைய கேப்டனுக்கு ஜெய்ஸ்வால், பந்த், ஜடேஜா ஆகியோர் சிறந்த ஒரு துடுப்பாட்டத்தின் மூலமாக ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். ஆகவே இந்திய வரலாற்றினுடைய கூடிய ரன்னாக 1011 ஓட்டங்களை பெறக்கூடியதாக இருந்தது. மொத்தமாக 4வது நாளில் 608 ஓட்டங்கள் இலக்காக இங்கிலாந்து அணிக்கு இந்தியாவினால் வழங்கப்பட்டிருந்தது. இங்கிலாந்து அணி தட்டு தடுமாறி அந்த இலக்கை அடைய முடியாமல் முழு விக்கெட்டுகளையும் இழந்து தற்சமயம் தோல்வியை தழுவி இருக்கிறது. ஒரு டெஸ்ட் போட்டியில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றவர்கள் வரிசையில், அதாவது 400 ரன்களுக்கு மேலே பெற்ற 2 இன்னிங்ஸும் உள்ளடங்கலாக 400 ரன்களுக்கு மேலே பெற்ற 3 வீரர்கள் இருந்தாங்க. அந்த 3 வீரர்களோடு இப்போ கில் இணைந்திருக்கிறார் 4வது வீரராக. அதில் முதலாவது வீரர் கூச் 456 ஓட்டங்களை பெற்று 1ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது 2வது வீரராக எங்களுடைய கில் இணைந்திருக்கிறார் 430 ஓட்டங்களையும். 3வது வீரராக டெய்லர் 426 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். சங்கக்கார இலங்கை அணியினுடைய சங்கக்கார 424 ஓட்டங்களை பெற்று 400 ஓட்டங்களை கடந்த ஒரு டெஸ்டில் 2 இன்னிங்ஸ் அடங்கலாக 400 ஓட்டங்களை கடந்த வீரர்கள் தற்போது கில்லோடு 4 வீரர்கள் காணப்படுகிறார்கள். இந்தியா 5வது நாளில் 336 ஓட்டங்களால் வெற்றியீட்டியிருக்கிறார்கள். அதோடு கில்லினுடைய சாதனையை தொடருமா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக கிரிக்கெட் தொடர்பான வீடியோக்களை பார்க்குறதுக்கு. பாய்.